ஹலோ. கிளம்பிட்டேன். 10 minutes. Hey. என்னாச்சு? இல்லை உருன்னு இருக்கியே, நான் அதான் பண்ணிட்டேனா இல்லை என்னாச்சு? ஏன் நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? தெரியும், பட் இவ்வளோ உருன்னு இருக்க அளவுக்கு சீரியஸான விஷயமா? என்ன விஷயம்? அந்த விஷயந்தான் அது. சாரிடி. எதுக்கு? நீ எதுக்கு கோவமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பதிலுக்கு நான் ஏதாவது சொல்லி அது இன்னும் பெரிய பிரச்சனையாகி கடைசியில் அந்த சண்டையில் நான் தான் சாரி கேட்க போகிறேன். அதனால் முதல்ல கேட்டுடுறேன், சாரிடி. ஓ ஓ ஓ ஓ ப்ளீஸ், பாடி தாங்காது. சிப்பா. பஸ்ஸு வர லேட் ஆகும் போலே. ஒரு ஹக்கு கிடைக்குமா? செருப்பு. போ போ, இந்த பஸ்ல இரு, போ போ. வா. பைக் வாங்கினதுலேருந்து பஸ்ஸில் வந்தே ரொம்ப நாள் ஆச்சப்பா. பைக்கு தான் எங்கே இருக்குன்னே தெரில. என்ன மேடம் புதுசாக செல்லாம் தரீங்க? என்ன மேட்ரு? ஃபர்ஸ்ட் பிரேக்கப்கான அடையாளம். ஃபர்ஸ்ட் பிரேக்கப்பா? இந்த மாதிரி நமக்கு இன்னும் எத்தனை பிரேக்கப் நடக்க போகுது? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஏன் நான் என்ன பண்ணேன்? ஆமா, உனக்கு ட்ரஸ்ட் இல்லாத தானே இந்த பிரேக்கப்கே காரணம். ஏய், மறுபடியும் ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்லாதரி. நீ ரோஹித்திட்ட பேசுனது நீ பிரச்சனையே இல்லை, அதை என்கிட்ட சொல்லாமல் பேசுனது தான் பிரச்சனை. ஓ, எப்படி என்பி? எல்லாமே உன்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்ல. இன்னும் வேற என்னென்னலாம் பண்ணணும் நீயே சொல்லிட. சொல்ல மாட்டேன். சொன்னா நீ என்ன சாவனிஸ்ட்னு சொல்லிடுவேன். சொல்லலைனாலும் நீ சாவனிஸ்ட் தான். அண்ணா 2 சாந்தோம். சாந்தோமா? ஆனால் ஒரு நிமிஷம்ண்ணா, எதுக்குடி சாந்தோம்க்கு டிக்கெட் எடுக்கிற? சரி, நீயும் நல்ல பிளான் சொல்லு. பீச் கேஃபே தியேட்டர் தவிர. பீச் கேஃபே தியேட்டரை தாண்டி லவ்வர்ஸ் போகிறதுக்கு சென்னையிலே இடம் இல்லடி. வண்டலூர் ஜூ வேணா இருக்கு, போமா?
கொடுங்கண்ணா 2 சாந்தம். சர்ச்சுக்கு போய் ரெடி பண்ணுறது? ம், பாவ மன்னிப்பு கேட்கணும். அதை சொல்லு. இப்போயாவது புத்தி வருதே. எந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க போகிற? கேட்க போகிறது நான் இல்லை, நீ தான். நான் என்ன பாவம் பண்ண? ஆமாம், ஒரு அப்பாவை பொண்ணை அழவிட்டு அலையவிட்டு இல்லத்தினால நான் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குடி. அப்பாவை பொண்ணாம சாலையில் மேகங்கள் போகுதே, காதல் சண்டை போட்டுக்கொண்டு இருவிழி பார்வையில் இருவரின் காதல் கதையை கதைத்துக் கொண்டு நீங்காத கோபங்கள் உன்னோடு, தாழாத மௌனங்கள் நெஞ்சோடு, பேசாமல் பேசிக்கொள்ளும் வார்த்தைகள் புரியாமல் உன்னை தேடி வருகிறேன், தொடர்கிறேன் செல்ல சண்டை போட்டுக்கொண்டு. சாலையில் மேகங்கள் போகுதே, காதல் சண்டை போட்டுக்கொண்டு இருவிழி பார்வையில் இருவரின் காதல் கதையை கதைத்துக் கொண்டு தீராத ஆசைகள் உன்னோடு, மாறாத தாபங்கள் நெஞ்சோடு. ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்கு வரேன்டி. நீ அடிக்கடி வருவியா? அடிக்கடி இல்லை, எதா மனசு சரியில்லைனா இல்லை கன்ஃபியூஸ்டாக இருந்தால் வருவேன். இப்போ என்னடி மனசு கஷ்டமாக இருக்கு? எது கன்ஃபியூஸ்டாக இருக்க? தெரில, ஏதோ மாதிரி இருக்கு. பிரீதா, எதை நோக்கி போகுது? எது? நம்ம கதை தான். அது கோவத்து ஃப்ளோ தான். நீ போயிடுவ ஃப்ளோவில். நான் என்ன பண்ணுறது? இந்த சர்ச்சுக்கு ஃபாதர் ஆகிறதா? என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, சொல்லவா? சர்ச்சுக்கு ஃபாதர் ஆகிறதுக்கு பதிலாக உன் ஃபாதரை போட்டு தள்ளிட்டு நான் ஃபாதர் ஆயிடுவா? சிறப்பிஞ்சிரும். சர்ச்சில் ஸ்லிப்பர்ஸ் அலோடா? என்பி, சப்போஸ் நம்ம பிரிகிற மாதிரி. சப்போஸா? எஸ் அப்பா. சப்போஸ் நம்ம நிஜமாவே பிரிகிற சிச்சுவேஷன் வந்தா நீங்கிட்ட கடைசியாக என்ன கேட்பேன் என்பி? அசிங்கமாக கெட்ட கெட்ட வார்த்தையில் கேட்பேன் பிரீதா. சொல்லு. ஏய் லூஸ் ஆடி நீ. ஏதாவது யோசிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக மட்டும்தான் யோசிப்பியா? அதுக்குன்னு உன்ன மாதிரி எப்பவுமே பாசிட்டிவாகவே யோசிச்சுட்டு இருக்க முடியாது என்பி. அப்படி நடக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். சரிம்மா, ஓகே தான். ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா லவ்வும் பிரேக்கப்பில் தான் முடியணும்னு அவசியம் இல்லை, கல்யாணத்துலேயும் முடியும். நம்பு. தேவையில்லாமல் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காது. ஏ கொஞ்சம் கம்மியாக வேலை பார்க்க சொல்றீ. யாரு? உன் மூளையை தான். அது என்ன யோசிக்குதுன்னு யோசிச்சு யோசிச்சு என் மூளை அதிகமாக வேலை செய்யுதுரி. ப்ளீஸ். சரி, இவ்வளோ பேசுறியே, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். நான் இல்லாமல் உன்னால் இருந்துட முடியுமா? சாவனிஸ்ட். ஆ? சாவனிஸ்ட். இதில் என்ன சாவனிசம் இருக்கு? சும்மா எதுக்கு எடுத்தாலும் சாவனிஸ் சாவனிஸ் சொல்றதை நிறுத்து பிரீதா முதல்ல.
இதான் என்பி பிரச்சனை. உன் தப்பா உன்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுல்ல. அக்செப்ட் பண்ணிக்காமலாம் இங்கே யாரும் இல்லை பிரீதா. நான் பண்ணுறதுல எது உனக்கு சாவடிச்சுமா தெரியுதுன்னு எனக்கு புரியல பிரீதா. இப்போ கூட நம்ம பிரிஞ்சுட்டா கடைசியாக என்ன கேட்பேன் நீ கேட்டேன். உன்னால என்ன பிரிஞ்சு இருந்துட முடியுமா நான் கேட்டேன். இதில் என்ன இருக்கு? நாம பிரிஞ்சுட்டா நீ என்கிட்ட என்ன கேட்பேன்னு கேட்டேன். ஆனா நீ நான் இல்லாம உன்னால இருந்துட முடியுமான்னு கேட்குற. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ என்ன எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறியா? ஏய், நீ என்கிட்ட சண்டை போடணும்னு இப்படிலாம் யோசிப்பியா இல்லை உண்மையில இப்படி தான் யோசிப்பியா? சும்மா டைவர்ட் பண்ணாத. டைவர்ட் பண்ணுறேனா? ஏய் சத்தியமா இதுக்குள்ளே இவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுரி. நீ தெரிஞ்சு பண்றேன்னு நான் சொல்ல. ஆனா இதை தான் பண்ற தெரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். சரி சரி, இன்னும் நிறையா இருக்கு. இதுக்கே பயந்தா எப்படி? சரி பிரீதா, நல்லா சரி. எனக்கு கோவமே வரல. மென்டல் தான், நான் மென்டல் தான். நீ சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறேன்ல, மென்டல் தான். ஆமா, பிரேக்கப்னா அந்த தாடி மீசெல்லாம் வளர்க்கணும்னு சொன்னாங்களா? ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக. ஓ, படம் நடிக்கிற மூச்சப்பா. ஏய் சரி வா போலாம். ஏய் 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 வா போலான்னு கேட்டது. மேடம் கூட நான் வரலாமா? மேடம் கூட நான் வர்றது மேடம்க்கு ஓகேவா இல்லை இதில் ஏதாவது சாவணும்? என்ன போ போடா. இதெல்லாம் என்ன கணக்கில் வருமோ? டேய் நான் என்னென்னமோ யோசிச்சு எதோ முடிவு எடுக்கிறேன்னு தெரியுது. என்ன ஆனாலும் நான் விட்டு போயிட மாட்டேன்ல. மென்டல். வரப்போகிறது நமக்கு எத்தனாவது இயர் ஆனிவர்சரி? 2019, 20, 21, 22, 23, 5th. 5th? 5 வருஷத்துக்கே இந்த கதையா? ஆமா பிரீதா, நீ எப்போ மண்டே போடலான்ற பிளான்ல இருக்க? எதை? இல்ல அதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமேன்னு. சாரி, ரொம்ப கஷ்டம். ஏன்? ஆமா, நான் மாட்டுக்கு போயிட்டேன்னா நீ வித்யா திவா நம்ம கூட ஜாலியா இருக்கவா? எது 70-80 வயசுல? அப்படியே மண்டே போட்டாலும் ஆவியா வந்தாது உன்னையும் வித்யாவையும் பிரிச்சிருவேன். ஏய், அவெல்லாம் இந்நேரம் எங்க இருக்காளோ, எத்தனை குழந்தைக்கு அம்மாவா இருக்காளோ, நானே அவளெல்லாம் ஞாபகம் வச்சிருல. நீ எப்படி ஞாபகம் வச்சிருக்க? அவ மட்டும் இல்ல, காலேஜ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் அரண்யா ஞாபகம் இருக்கா? 2018 28 செப்டம்பர் மதியானம் 3:30 மணிக்கு பைக்ல டபுள் சைட் கால் போட்டு பின்னாடி உட்காரச்சு கூட்டு போனால அவள. அதுவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஓ, அந்த சரண்யா. ஏன் அவ டபுள் சைட் கால் போட்டு தான் உட்கார்வாளா? இல்ல நீ கொடுக்குற ஸ்பேஸ் தானே. சொல்லு. என்ன இத்தனை வருஷம் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்க? அன்னைக்கு தான் உங்க அப்பாக்கு எமர்ஜென்சின்னு கூட்டு போனேன்டி.
அவங்க அப்பா வேண்டாரு செத்துருப்பாரு. ஓ, அது எப்படி உனக்கு தெரியும்? அப்படி இன்னும் காண்டாக்ட்ல தான் இருக்கேன், அப்படிதானே? அப்படித்தானே வா. எப்படி பேரு, டேட்டு, டைம், பைக்ல டபுள் சைட் போட்டு உட்காந்தாலும் எப்படி ஞாபகம் வச்சிருக்க? பிரீதா ப்ராசஸிங் யூனிட். இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இன்னும் வேற என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க? நீ எதெல்லாம் மறந்தியோ அதெல்லாம் இங்க ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் மறந்தேன்னு தெரியலையே. சரி சரி, ரொம்ப யோசிக்காத. செம்ம ஸ்மெல் வருதுல்ல? செம்ம ஸ்மெல்லா? பசிக்குதா? என்ன கடை பார்த்து வச்சிருக்க? அக்கா கடை பழம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குமா. வா, ஏதாவது ஒரு ரீல்ஸா பார்த்து உசுர வாங்க வேண்டியது. சரி, இந்த ஆனிவர்சரிக்கு என்ன கிஃப்ட் பண்ண போற? நீ தான் கொடுக்கணும். கொடுத்துனே இருப்பாங்க எல்லா வருஷமும். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா கொடுக்க முடியாது, நீ தான் கொடுக்கணும். ஏன்? நான் இது வரைக்கும் எந்த கிஃப்ட்டுமே கொடுத்தது இல்லையா? அதே மாதிரி இந்த வருஷமும் கொடு. ஓ, போன வாட்டி மாதிரியே சண்டை போட்டு சர்ப்ரைஸ் பண்ணான்னு பிளானா? சத்தியமா நல்லா இல்ல. ஏய், நீ வேற. நானே ஆபீஸ்க்கு ரெண்ட் கொடுக்க முடியாம இருக்கேன். அதெல்லாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. 5 பைசா இல்ல. அப்போ நம்ம லாஸ்ட் ஆனிவர்சரிக்கு நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்க மாட்டேன், அப்படிதானே? லாஸ்ட் ஆனிவர்சரியா? அப்ப அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிருமா? ஐயா, ரொம்ப ஆசைப்படாத. ஏன்டா எப்பவுமே நெகட்டிவாவே யோசிக்கிற? கொஞ்சமாவது பாசிட்டிவா யோசி. அந்த மூளையை கொஞ்சம் ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லு. சரிங்க மேடம். அப்புறம் எதுக்குங்க மேடம் லாஸ்ட் ஆனிவர்சரின்னு சொன்னீங்க மேடம்? சார் கல்யாணம் பண்ற ஆசை இருக்கா இல்லையா? ஓ, அப்படி வந்துட்டேன். இதுக்கு மேல என் வீட்டுல பேசி சமாளிக்க வாய்ப்பே இல்லை என்பி. சரி, இப்ப அம்மா வேணா வந்து உங்க வீட்டுல பேச சொல்லவா? தெரியல என்பி, நினைச்சாலே பயமா இருக்கு. என் வீட்டுல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. எங்க அப்பா ஏதாவது வார்த்தையை விட்டு பதிலுக்கு நீ அவர் ஏதாவது பேசி அங்க என்ன நடக்கும்னு நினைச்சாவே ரொம்ப பயம். உன் பிபிஓ கொஞ்சம் கம்மியா வேலை பார்க்க சொல்லு. பிபிஓவா? பிரீதா ப்ராசஸிங் யூனிட். ஹே மென்டல், எது தேவலாம இவ்வளவு யோசிக்கிற? நீ வேணா பாரு, எந்த பிரச்சனையும் இல்லாம மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, இந்தாங்க மாப்பிள்ள பொண்ணோட கை, கூட்டு போங்க மாப்பிள்ள அப்படிங்க போறாரு. சாப்பவே முடிய போகுது. அவர் தானே சொல்லிட்டாலும் நான் அந்த ஆளுக்கு ஒரு பில்டப்பா இருக்குது. ஏய், சொன்னா நல்லாதான் இருக்கும். பாப்போம். குறு குறு பார்வையில் படபட பேச்சின் புது புது அர்த்தங்கள் தந்தாலே, துரு துரு காதலால் துடிக்கின்ற இதயத்தை துருபிடிக்காமல் தடுத்தாலே, மாலை வேளையில் மனம் ஏனோ மருகுதே, காலம் கடந்துமே இந்த காதல் கதைக்குதே, நிலவின் வெளிச்சங்கள். அந்த கார்னர் கடையில ஜிம்கி நல்லா இருக்கு. நீ போயிட்டு வர. அது முடிச்சே ஆகணுங்கள். அதுல மீது ரெண்டே இருக்கு. காதல் செஞ்சு கொல்லாத என்ன, காதல் செஞ்சு கொல்லாத, காதல கரிச்சு கொட்டாத, என் காசத்தின்மே அழிக்காத, காதல் செஞ்சு கொல்லாத என்ன. பேசாம பீச் வெட்டிங் பண்ணுவோமா? புரியுது, முதல்ல வெட்டிங் பண்ணுவோம். கேட்ச். குறு குறு பார்வை படபட பேச்சினில் புது புது அர்த்தங்கள் தந்தாலே, துரு துரு காதலால் துடிக்கின்ற இதயத்தை துருபிடிக்காமல் தடுத்தாலே. பேசாம நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஏன் திடீர்னு? இல்ல, ஒரு சேஃபர் சைடுக்கு தான் சொல்றேன். கடைசி வரைக்கும் நம்ம பிரிய மாட்டோம்ல. ஓகே, ஃபேமிலிக்குலாம் தெரிஞ்சா பிரச்சனை ஆகுமே. ஓகேவா? அது பாத்துக்கலாம்.
மேரேஜ்க்கு அப்புறம் வீட்டில் சொல்லிக்கலாம். பெருசாக எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே உனக்கு? எனக்கு ஓகே தான். ஏன் உனக்கு ஓகே இல்லையா? எனக்குலாம் டபுள் ஓகே. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ தான் ரீசெண்டாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா. அவன்கிட்ட கேட்குறேன் டீட்டெயில்ஸ் என்ன. இப்போ தாண்டி பேசினேன். பெருசாக ஒன்றும் தேவையில்லையா. நம்ம 2 பேரோட 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பொதுவாக ஒரு லீகல் அட்வைசரு, அப்புறம் சென்னையில் எங்கே வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாமா. சாட்சி கையெழுத்துக்கு 2 பேர், என் சைடில் அங்குளும் நித்தினும், உன் சைடில் ஷாம்னி, அப்புறம் ஆஃபீஸ் மேட் யாராவது கூப்பிட்டுக்கலாம். வர 23 24 நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்ன சொல்கிற? ஓகே தான். ஆனால் நீ சொன்னதையும் நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன? ஒருவேளை வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாயிடுமோன்னு தான் தோணுது. ஏய், நீ தானடி மேரேஜுக்கு அப்புறம் சொன்ன எதுவும் பிரச்சனை ஆகாதுன்னு சொன்ன. கரெக்டு தான். ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா. அப்பா வர ஹார்ட் பேஷண்ட் என்பி. நார்மலாக சொன்னாலே சப்பையாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டுக்கு தேவையில்லாம ஏதாவது பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாமோன்னு தோணுது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? தெரில என்பி. மீட் பண்ணுவோமா? எங்க? நம்ம காளான் கடை. பிரீதா, எனக்கு ஒரு டவுட்டு. எப்போவுமே இங்கே என்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டு வருவியா, இல்லை நல்லா திங்கணும்னு கூப்பிட்டு வருவியா? அது அப்படியே சாப்பிட்டுட்டே பேச வேண்டியதா? சாப்பிட்டுட்டு மட்டும்தாண்டி இருக்க வந்ததுலேருந்து. சரி, நம்ம ஒரு கேம் விளையாடுமா? ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீ என்பியாவும் நான் பிரீதாவும் இருக்கலாமா? எனக்கு ஓகே. உனக்கு தான் கஷ்டம், பரவாயில்லையா? பார்ப்போம். ஓ, அவ்வளோ. பிரீதா. ஓ, என்பி. நான் ஆரம்பிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருப்பியாடி. போதும். சரி சொல்லு. லவ் மேட்டர் எப்ப வீட்டுல சொல்லலாம்? தெரியல என்பி. எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உனக்கு பிளான்? தெரியல என்பி. என்ன சொன்னாலும் தெரியலன்னா எப்படி பிரீதா? இப்ப தெரியுதா என் நிலைமை என்னன்னு? கேரக்டர் சாப்பிடு. நான் இப்ப உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டேன்? ஒழுங்கா சாப்பிடு. ஓவர் ஆக்ட் பண்ணாத. சரி, எங்க விட்டோம்? எதை கேட்டாலும் தெரிலன்னு. தெரிலன்னு தானே என்பி சொல்ல முடியும். எனக்கு எங்க அப்பாவும் வேணும், எங்க அம்மாவும் வேணும், உங்க அம்மாவும் வேணும், என் தம்பியும் வேணும், இந்த காளானும் வேணும். எல்லாருமே எனக்கு வேணும் என்பி. புரியுது பிரீதா. நீ எல்லாருமே வேணும்னு நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்லையே. எல்லாருக்கும் எல்லாருமே வேணும் தானே பிரீதா? கரெக்ட் தான் என்பி. ஆனா அதுக்குன்னு எல்லாருமே அட் அ டைம்ல சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல என்பி. நான் தான் அதை புரிஞ்சுக்காம லூஸ் மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ பிரீதா, நீ கரெக்டா தான் யோசிக்கிற. நான் தான் தேவையில்லாம உன்னை ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கேன். நீ என்ன என்பி என்ன ப்ரெஷர் பண்ண? நான் தான் ரோஹித் வீட்டில் ஒத்துக்கல, எங்கள் அப்பா 1 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆல்ரெடி மாப்பிள்ளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் தான் போட்டு உன்னை ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கேன். நீயே பாவம், நீ ஆரம்பித்த கம்பெனி லாஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்க. அது போக ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகணும்னு வேறு நினச்சிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் பாவம் என்பி, உனக்கு புரியாது. இல்லை பிரீதா, உன் ஃபேமிலியில் எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு உனக்கு தானே தெரியும். இந்த லவ்க்காக நீ எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு உனக்கு மட்டும் தானே தெரியும். எனக்கு என்ன, எனக்கு ப்ளேம் தான் பண்ண தெரியும். நான் அதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவேனே. ஓகே என்பி, அப்போது அடுத்து என்னெல்லாம் பண்ணுன்றத நான் தான் சொல்லணும் இல்லையா? ஆமாம் பிரீதா, நீ தான் சொல்லணும். சொல்லுங்க பிரீதா, அடுத்து என்னதான் பண்றது?
கே முடிஞ்சல காலான கொடு. ஏய் பதில் சொல்றி. நான் என்ன சொல்லுவேன்னு தெரியாதா? தெரியாது. அதான் போய் பில் பே பண்ணிட்டு வா. போதுமா ஒண்ணு? பாதம் அப்படியே பதில் சொல்லாம தப்பிச்சுக்கிட்டு இரு. ஒரு காளான் எவ்வளோ ஆச்சு? 25 பா. ஹே மென்டல், எதுக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்க? அங்க தேடிட்டு இருக்க உன்ன. என்னது கிஃப்டா? ஹாப்பி ஆனிவர்சரி. உள்ள என்ன கொல்றீங்க? மூடி தரடா. ஏய் வாய்ப்பே இல்ல. என்னெல்லாம் புது வண்டிலாம் யூஸ் பண்ணவே முடியாது. புடி. உனக்கு புது பைக் வாங்கி ஆனிவர்சரி கிஃப்ட் பண்ற அளவுக்குலாம் நான் ஒன்றும் சம்பாதிக்கல. சாதாரண பிரஸ்ல தான் வேலை பார்க்குறேன். என்னது அப்புறம்? அங்க பாரு. பாத்து ஏன் வண்டி அது? என்ன ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருக்கு, சீட்டு கவர்லாம் மாறி இருக்கு. ஏய் என்ன செகண்ட் ஹேண்ட் வாங்கி கொடுத்து ஏமாத்துறேனே? டேய் உன் வண்டி ஒண்ணு சர்வீஸ் போல திருடு போயிட்டு வந்திருக்கு. இரு. ஆமா என் நம்பர் பிளேட் தான். தலு அது கூட சேச்சி இருக்கி. எந்தா இந்த வண்டி வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பைக்கை பார்த்தோன்னே எல்லாமே மறந்துட்டேன். வளர நன்னியா இருக்கி. போடா பட்டி. പിന്നെ ഞാൻ പോട്ടെ. പോടാ. புரியுது. ஆனா ஏனாலுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் வீட்டில் பேசிடலான் இருக்கேன். பேசி ஆகணுமா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதுக்கு மேலே லேட் பண்ண முடியும்னு தோணுது என்பி. சரி பாய். ஹே மெண்டல். என்ன நடந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம் சேர்ந்து. ஹாப்பி லாஸ்ட் ஆனிவர்சரி.
டேய் அவங்களுக்கு டைமிங் தெரியுமா தெரியாதாடா? டேய் இன்னைக்கு ஸ்லாட்டே இல்லைன்னு சொன்ன பிறகும் February 9 தான் வேணும்னு அடம் பிடிச்சி இந்த டைம் சொன்னதே அவங்க தான்டா. டேய் இன்னைக்கு மாடி லேட்டா வருவ? சாரி கட்டுறது எவ்வளவு கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? நானே என் ஃப்ரெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டு கட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியே சுடிதார் போட்டோ மட்டும் வந்து கிழிச்சிட்டீங்க சீக்கிரமா. மூடிட்டு வண்டி ஓட்டுறான். ஏய் இனிமே இந்த வாடா போடான்லாம் கூப்பிடக்கூடாது, வாங்கங்க போங்கங்கன்னு தான் கூப்பிடணும். ஓகேவா? என்னங்க அப்படி கூப்பிட்டு பழகு. டேய் சௌந்தர்யா மவனே, நேரா பார்த்து வண்டி ஓட்டுறான். ஆமா இந்த February 9 அப்படி என்னதான் இருக்கு? அதுவா, அது அவங்க 2 பேரும் முதல்ல சந்திச்சுக்கிட்ட நாளாமா. நான் ஒன்று சொல்லட்டுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் இப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன்டா சந்திச்சோன்னு ஃபீல் பண்ணுறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் இந்த மாதிரி யாரையும் சந்திக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். நீ முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம். நீ ஏன் நினச்சாலும் யாரையும் நீ சந்திக்க முடியாது. தம்பி, எங்கள் வீட்லேயும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிற? இவ்வளோ சீக்கிரமாவா? டேய் நீ வேணா பாரு, அடுத்த வருஷத்துக்குள்ள இதே நாள நானும் போடவே வந்துட்டாங்க. வா. ஹாய் அங்கிள். ஹாய். ஹாய். மச்சான் வாழ்த்துக்கள் மச்சான். யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்றோம், சிம்பிளா வாங்கன்னு எங்களை சொல்லிட்டு நீங்க என்னடா புடவையும் ஃபார்மல்ஸுமா பக்கா வந்திருக்கீங்க? அங்கிள் 1000 தான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் அங்கிள். ஏய் அடப்பா, என்ன ஃபர்ஸ்ட் மேரேஜ்? இன்னும் எத்தனை கல்யாணம் பண்ண போற? பாரு. மெண்டல், நீ தான் 3 ரிலிஜன் படி கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டிய, வேணாமா? அச்சச்சோ சாரி, நீ பேசு. ஆமா, பிரீதா கையெழுத்து போடுறது யாரு? நீங்க 2 பேரு. அப்ப உனக்கு? எனக்கு நம்ம பாய்ஸ் வராங்க. பாய்ஸா? அது யாரு? டார்லிங்கா, செருப்பு பிஞ்சிரும். ஹாய் டார்லிங். ஹாய் 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 டார்லிங். ஹாய் ஹாய் டார்லிங். ஹாய். ஹாய். டேய் இவனுங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? யோ அங்கிள், அத நாங்க கேட்கணும். இவர் அங்கிள் கூப்பிடணும் உங்களுக்கு எப்பறா டேய், தெரியும்? இவர் அங்கிள் கூப்பிடாம பின்ன மாமா மச்சானா கூப்பிட முடியும்? வயர பார்த்தாலே தெரியுதவள வயசு என்னன்னு. அடி ஸ்டார்ட் பண்றோம். ஏய் நான் பொண்ணு வீடா பாத்துறோமா? பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா? நீங்க எல்லாம் சண்டை போட வரலடா, ஒரே கல்யாணத்துக்கு சாட்சி கேள். பாக்குறேன். நான் பாக்குறேன். ஏன்டா அப்படி நிக்கிறான்? அச்சச்சோ, ஆங்கிரி பட முக்க கோவப்பட்டுட்டானே. டார்லிங், உனக்கு விஷயமே தெரியாதுல? காலேஜ் முடிச்ச 3 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஏரியால பெரிய ரவுடி ஆயிட்டான். இங்க ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது தான் இவனை கூட்டிட்டு வந்தேன். புரியுது, ரவுடிக்கு முக்கியம் தாடி மீச தானே. இவனுக்கு அது மட்டும் தான் இல்ல, மத்தபடி டேஞ்சர். புரிஞ்சிச்சு. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போதைக்கு நம்ம தான் பிரச்சனை நினைக்கிறேன். மூடிட்டு ஷோல்டர் இருக்கு. இதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். சொல்லிட்டேன். டைம் ஆச்சு, போமா. ஏய் கிளம்பு கிளம்பு. வாடா. எங்கேந்திரா மச்சான் புடிச்சான்? என்ன விஷயம்? அங்க பாரு, ஒருத்தன் பாஸ்டர் மாதிரி இருக்கான், ஒருத்தன் சந்தி போற மாதிரி இருக்கான். என்னடா எல்லாம் நல்லா யோசிச்சிட்டியா? உள்ள வந்து கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் எதையும் மாத்த முடியாது. கடைசி வரைக்கும் என் கூட தான் குப்பை கொட்டி ஆகணும். ஏய் என்ன ரொம்ப யோசிக்கிற? நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்படிலாம் இல்ல, நீதான் என் லைஃபோட பெஸ்ட் டெசிஷன் கேட்ட உடனே சொல்லணும். சரி சரி, நீ தான் பெஸ்ட் டெசிஷன். என்னடி டிராப்லாம் வைக்கிற? எனக்கு இப்போதாண்டி யோசிக்கணும்னு தோணுது. தம்பி, அடுத்து நீங்க 2 பேர் தான் ஃபைல ரெடி பண்ணி வச்சுங்க. மூஞ்சில ஒன்று பயந்து எடுத்து போறேன். குடு பாப்போம். குடுறி. அதுல எதுக்கு எடுத்துட்டு இருக்க? சார், இந்த 2 பேப்பர்ல சைன் வாங்கிட்டேன். இந்த ஒரு பேப்பர் சைன் வாங்கி டேபிள் வச்சிருக்கேன். என்னடி 312 தான் வாங்கியிருக்க? 490 ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எல்லாம் சொன்ன. 490 ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான். வாயை திறந்தாலே பொய்யுங்க. குடு. என்ன
என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்றியா? ஏய் 1000 போய் சொல்லி கூட ஒரு கல்யாணம் பண்ணலாமா? ஒன்னே ஒன்று தானே சொன்னேன். என்ன மார்க் வாங்கி என்ன பிரயோஜனம்? நீ அதே காலேஜ் தான், நானும் அதே காலேஜ் தான். மூடு. உங்க அப்பா காசு கொடுத்து சேர்த்தான். ஏய் என்ன உங்க அப்பாட்ட சொல்லிட்டியா நீ கல்யாணம் பண்ண போறேன்னு? ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நான் சொல்றது இருக்கட்டும், நீ சொல்லிட்டியா உங்க அம்மாட்ட? நான்லாம் நேரில் போய் சொல்லிப்பேன். ஓ உன் ஃபைல தான் தனியா பண்றானோ அன்னைக்கு தானே பெரிய அண்ணே எனக்கு ஒரு டவுட்டு. இவங்க 2 பேரும் எத்தனை வருஷமா லவ் பண்றாங்க? சுமார் ஒரு 6 வருஷம் இருக்கும்டா தம்பி. 6 வருஷமா லவ் பண்றாங்களா? 6 வருஷமா பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்ப கல்யாணத்துக்கு 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு. இப்பவும் பேசிட்டே இருக்காங்களே, அப்படி என்னதானே பேசுவாங்க? டார்லிங் அது ரொம்ப சிம்பிள். காலையில எந்திரிச்ச உடனே குட் மார்னிங், எந்திரிச்சிட்டியா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டியா, அதுக்கப்புறம் ஆபீஸ் கிளம்பிட்டியா, ஆபீஸ் ரீச் ஆயிட்டியா, டீ குடிச்சா, லஞ்ச் சாப்பிட்டியா, மறுபடியும் டீ குடிச்சியா, அதுக்கப்புறம் ஆபீஸ்ல ஒர்க்லாம் முடிஞ்சுதா, வீட்டுக்கு போயிட்டியா, வீட்டுக்கு ரீச் ஆயிட்டியா, டின்னர் சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, குட் நைட். இவ்வளவு தாண்டா பேசிப்பாங்க. இது நடுநடுல போர் அடிச்சா என்ன பண்ற என்ன பண்ற என்னடா பண்ற என்ன தாண்டா பண்ற அவ்வளவு தாண்டா பேசுவாங்க. இவ்வளவு ஈஸியா லவ்? அப்படி நினைச்சதாண்டா நானும் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மாசத்துல 15 நாள் அவங்களுக்கு மூட் ஸ்விங்னு ஒன்று இருக்கும்னு. அப்படின்னா இப்ப நான் உங்ககிட்ட பேசினால சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, எந்திரிச்சியான்னு இது எப்ப பார்த்தாலும் அதான் உங்ககிட்ட கேட்கணுமா? நீ என்கிட்ட கேட்க மாட்டியான்னு கேட்பாங்க. அதை கேட்க வேண்டியதானே? அப்படி கேட்டா ஏன் நொய் 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 நொய்னு கேட்டுக்கிட்டே இருக்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டுதான் பண்ணுமான்னு கேட்பாங்க. சரி இப்ப என்னதாண்டி பேசுறத கேட்டா, ஓ அப்போ பேசுறதுக்கு டாபிக்கே இல்லைல்ல, நான் உனக்கு போர் அடிச்சிட்டல, என் மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சான்னு கேட்பாங்க. அப்படி பார்த்தாலும் மிச்சம் 15 நாள் ஜாலியா தானே இருப்பீங்க. அப்ப நம்ம வாய் சும்மா இருக்காது. கரெக்ட் பண்ணவளே கரெக்ட் பண்ணுற பேர்ல ஏதாச்சும் ஜோக் போட தோணும், அது ஏதாச்சும் பிரச்சனை போய் முடியும். அதுக்கு தாண்டா அண்ணன் லவ் பண்றதே வேணான்னு முடிவு பண்ணி. என்ன ஆச்சுப்பா? டார்லிங், தி ஹோல் லைஃப் வித் எ சிங்கிள் கேர்ள் இஸ் வெரி போரிங் டா. என்னண்ணா பொசுக்குன்னு இங்கிலீஷ்ல பேசுறீங்க? அண்ணன் மாதிரி தற்கொலையா இந்த அழியாதரா தம்பி, புரியுதா? CRILPCO என்னக்கோ மூடிக்கிட்டு வேலையை பாடுறா, ஸ்பானிஷ்ல சொன்னேன். பேசாம அவனும் கூட சேர்ந்துடலாம் போல. எங்கடா உன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காணோம்? எதுக்கு? இல்ல ஃபைல்லே இல்லையான்னு கேட்டேன். எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. எனக்கு ப்ராக்டிக்கலா பேசு, எனக்கு அதனால தெரியதானே போகுது. இன்னைக்கு வேணாம். சரி நீ தெளிவா தானே இருக்க? கையெழுத்து போடுறப்போ NP பயமா இருக்கு, இதை இன்னைக்கு பண்ணியே ஆகணுமான்லாம் எதுவும் உளறிட மாட்டல? மூடு. 10ஆம் நம்பர் டோக்கன் வாங்க. காத்திருந்த நாள் இதுவோ, ஈருயிரின் ஓர் கனவோ, கூடும் காலம் நேருதே, கைகோர்த்து வாழ்க்கை நீளுதே, சேரும் நேரம் தாழையாரம் வாழ்வின் ஓரம் பூக்குதே. அழகே அழகே இனி நீ எனதே, அழகே அழகே காதல் மாயம் செய்யும் நேரம் நம் உயிரில் கரைந்து போகிறோம். கால்கள் நடந்து வந்த தூரம், அந்த களைப்பினை பயமா இருக்கு NP. சிரித்து கடக்கிறோம். விளையாடுறது பிடித்தா? அழகே சும்மா சொன்னேன். இனி நீ எனதே, அழகே சிரிக்காத பிடித்தா? சரி எனக்கு எனக்கு மோதிரம் போட்டான்ல, நீ எனக்கு எதுவுமே தரல.
எத்தனையோ வாட்டி பீச்சுக்கு வந்திருக்கோம். ஆனா இந்த வாட்டி தான் எனக்கு ஒரு மாதிரி தைரியமா புதுசா ஃபீல் ஆகுது. ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, இந்த தடவை தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்புறம் நம்ம புதுசாக ஷிஃப்ட் ஆன ஓனர்கிட்ட பேசிட்டேன். அவர் வந்துட்டு வாங்குறதுனால வாங்கிக்க சொல்லிட்டார் அப்பார்ட்மெண்ட்டை. லோன் போட்டு இஎம்ஐயில் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ பே பண்ணுற ரெண்டோட எக்ஸ்ட்ரா 5,000 தான் வருது. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்துக்கலான்னு தான் தோணுது. அப்புறம் நம்ம டென்ட்டு கொஞ்சம் ஓகேவாக தான் போகுது. சரியில்ல, ஏதாவது ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா பிக்கப் ஆகும். டே என்னடா லூசு மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? இல்லை தெரிலடி, ரூம்குள்ளே போய் கையெழுத்து போட்டதுலேருந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல். என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயமாக இருக்கு. உன்னை இப்படி பார்க்கவும் நல்லா தான் இருக்கு. இருக்கும்டி, இருக்கும். கை நீட்டு குடி. ஹாப்பி வெட்டிங் டே. ஏய், இன்னிலேருந்து இதான் நம்ம ஆனிவர்சரியில. உனக்கு பிரச்சனை. எம்பி அப்பா கால் பண்ணுறேன். அதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் பொறுக்காத அந்த ஆளுக்கு. போய் பேசு போ. ஹலோ, அப்பா. உடனே ஊருக்கு கிளம்பி வர சொல்றாரு. எனக்கு என்னவா? சண்டே பொண்ணு பார்க்க வராங்க. அந்த ஆள் போன ஜென்மத்தில் புரோக்கராக இருந்திருப்பானாடி. வந்தவன் பேர் என்ன? ராகுலாம். ஐயோ, இந்த ராகுல், ரோஹித், கௌதம், கார்த்தி, சந்தோஷ் இவங்களாம் எங்கடி இருக்கானுங்க? ஏதாவது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி போச்சுன்னா அங்கே மாப்பிள்ளை வந்து நுழைஞ்சிருவாங்களா? விளையாடாத எம்பி, அங்கே போய் என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் அவனை சொல்லவா? பேசாம நம்ம மேட்ரை சொல்லிடு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேன்னு தான் தோணுது. நானும் அதை யோசிக்கிறேன். இந்த வாட்டி போய் தெளிவாக எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக பேசிட்டு வந்தேன். நான் இன்னொரு ஐடியா சொல்லவா? பேசாம நம்ம 2 பேரும் கல்யாண மேட்ரு உங்க அப்பாட்ட சொல்லிடுறேன். ஜாலியா இருக்கும். இருக்கும். உனக்கு எங்க அப்பா பத்தி தெரியல, அவருக்கு மட்டும் இங்க நடந்ததெல்லாம் பிரீதா, போதும் பிரீதா. நானும் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப நாளா ஓர பில்டப். நீ வேணா பாரு, அவளை கல்யாணம் ஆகி வந்து அந்த பாண்டியனை போட்டு பொழக்கல. என்ன பண்ணுவ? எங்க அப்பா என்ன பண்ணுவ? ஏய், என்னடா சொன்னே? போ. நானும் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், திருப்பி என்ன அந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பொழக்கிறது தான். உங்க அம்மா பத்தி மட்டும் எப்பவும் பில்டப் கொடுத்துட்டே இருக்க. அவங்க தேட டம்மியா தான இருக்காங்க. அவங்களும் டம்மி பீஸ். டம்மி பீஸா? என்ன டம்மி பீஸ்? அப்படி என்ன டம்மி பீஸ் நான் சொல்றேன்? ப்ளீஸ். ஹலோ எம்பி. ஒழுங்கா பேலன்ஸ் பண்றீ? ஒரு வாரம் தான். எப்படி சரி, நீ என்ன நைட் ஒரு 11:30 மணிக்கு பிறந்திருப்பியா? அதாவது பிரீதா, லைஃப்ல இம்பார்ட்டண்டான ஒரு டிசிஷன் எடுக்க ஊருக்கு போறப்போ சம்பந்தமே இல்லாம ஒரு கேள்வியை நீ கேட்குற அப்படின்னா சத்தியமா அதுக்கு முன்னாடி வேற ஏதோ இருக்கு. ஸ்ட்ரைட்டாவே கேளு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் மார்னிங் 5:30 பிறந்ததுனால யூஸ்வலாகவே சீக்கிரமாக எழுந்திருப்பேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் நீ தான் தூங்கவே மாட்டியே, அதான் கேட்டேன். நம்ம அதே மறந்துருந்தோன்னா 11:30 மணிக்கு பிறந்தியா இல்லையா? ஆமாம். இப்போ என்ன அதுக்கு? அப்போ கரெக்டாக தான் செக் பண்ணியிருக்கேன். என்ன செக் பண்ண? ஏய், ஆன்லைனில் ஜாதகம் பார்த்தியாடி? போட்டனா? எதுக்கு இப்போ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க?
அதில் ஏதாவது நெகட்டிவாக வந்து நம்ம 2 பேர் பிரிஞ்சிருவோம், இல்லை உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிரும், இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிரும் தான் உட்காந்து ஓவர் திங்க் பண்ணிட்டு போறியா? ஏய் 10ல் 9 பொருத்தம் இருக்கு. நமக்கா? ஆமா, நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. அதுவும் கரெக்டு தான், நம்மளே பிரிஞ்சாதான் உண்டு. ஏய் வாயகளோடா, எப்படியும் நம்ம வீட்டில் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டா கொஞ்சம் தெளிவாக போய் பேசலாம்ல. நாளைக்கு பாரு, போய் ஸ்ட்ராங்காக பேசி ஓகே வாங்கிட்டு வரேன். பிரீதா, என்னைக்கெல்லாம் நீ ஊருக்கு பயந்து போயிருக்கியோ, அடுத்து ரிட்டர்ன் சந்தோஷமா வந்திருக்க. ஆனால் நீ போகிறப்பே கான்ஃபிடென்ட்டாக சந்தோஷமா போகிறேன்னு சொல்கிற, ரிட்டர்ன் வருவியா? டேய் மூடு. சரி எப்போ ஒரு அட்வைஸ் வச்சிருப்பல, அதை சொல்லு. டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். உங்களுக்கு வருஷம் கொடுத்துனே இருப்பாங்க. யாச் இப்படி வா. பாய். ஏய் மெண்டல், கூட்டா திரும்புறியான்னு பார்த்தேன். டேய், நான் என்ன ஃபுல்லாக வெளியே போகிறேன்னு சொல்கிறேன். நான் பண்ண ப்ராஜெக்ட் மட்டும் தான் அமௌண்ட் கேட்குறேன். டேய், அதை எப்படா பண்ண முடியும்? கொடுங்கண்ணா. வர அமௌண்ட்டை ஈக்குவலாக ஷேர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். டேய், இதுதான்டா எங்கள் பிரச்சனையே. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கு. இங்கே வர அமௌண்ட் வச்சு என்னால் அதை மீட் பண்ண முடியலடா. அங்கிள், என்ன அங்கிள் பேசுகிறான்? என்பி, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ. ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா நம்ம எல்லாருமே ஃபுல் டைமாக ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டு இதை பார்ட் டைமாக பண்ணால் மட்டும்தான் கரெக்ட். என்ன நீ எப்படி பேசிகிட்டு இருக்க? டேய், நானே 2 மாதம் வாடகை வீட்டிலேருந்து நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். உனக்கு இப்போ புரியாது, உனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வரும்ல, அப்போ புரியும். இல்லை, எனக்கு புரியல. ஆரம்பிக்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து டேய் பென்னடி வேணும் உனக்கு. கட் பண்ணிட்டு இருந்தா ஏதாவது இம்பார்ட்டன்டா பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்க. தொடர்ந்து கால் பண்ண எமர்ஜென்சின்னு உனக்கு தெரியாதா? என்ன எமர்ஜென்சி உனக்கு இப்ப? கொஞ்சம் கத்தாம பேசு என்பி. என்னன்னு சொல்லு. வீட்டில் நம்ம விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன். எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டாங்க. பதில் எதுவுமே சொல்லல. அவங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. ஆனால் அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. என்ன? நீ என்ன காஸ்ட்னு கேட்குறாங்க. எவன் கேட்டாலும் அதுக்கு பதில் இல்லைன்னு போய் சொல்லுப்போம். தயவு செஞ்சு ப்ராக்டிக்கலாக பேசு என்பி. இது தெரியாமல் நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒன்று ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், அதை கேளு. எங்கள் அம்மா வந்து வீட்டில் பேச சொல்கிறேன், அந்த ஆளுக்கு அது ஓகேவான்னு கேட்டு சொல்லு. என்பி என்பி என்பி. அவன் வரேன்னு தான் சொன்னான். நான் தான் இதெல்லாம் பெரியவங்க பேச வேண்டிய விஷயம், அதுக்குள்ள அவசரப்படக்கூடாது, நாங்கள் போய் பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா போய் பொண்ணு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பசங்க ஆசைப்படுறாங்க, நாம தான் பெரிய மனசு பண்ணி. என்ன காஸ்ட் நீங்க? அது தெரிஞ்சு என்னங்க ஆக போகுது? எப்படியும் அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற, அவர் வேற. அதனால் நாங்கள் அதெல்லாம் ரொம்ப பார்க்கறது இல்லை. அதெல்லாம் எதுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு தாங்க ஆகணும். அப்படி தெரியாத ஆட்களுக்கு பொண்ணு கொடுத்து எங்களுக்கு பழக்கம் இல்லை. இதே மாதிரி தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்லேயும் யோசிச்சாங்க. ஆனால் அவன் பிறந்ததுக்கு அப்புறமா இந்த ஜாதி இதெல்லாம் காணாமையே போச்சு. ரொம்ப யோசிக்காதீங்க. நிச்சயமா அவங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க.
கலப்படம் பண்றது உங்களுக்கு வேணா பழக்கப்பட்டதா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நானும் பார்த்து என்ன பேசுறீங்க? அப்பா இல்ல கண்ணாடி கழுவிங்க. நான் பேசுறேன். நீ என்ன கஷ்டப்பட்டு பேசி கொஞ்சம் சும்மா இருடா. இந்தா சாரிம்மா. நீ எதுக்குடா சாரி கேட்குற? இதெல்லாம் நடக்கும்னு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. இப்போ என்ன, நம்ம போன உடனே வாங்க சம்மந்தி, இந்தாங்க சம்மந்தி, பொண்ணை கூட்டிகிட்டு போங்க சம்மந்தின்னு சொல்லுவாங்களா? ஆனால் எனக்கு என்னன்னா, அவங்க ஊர், அவங்க ஃபேமிலி, அவங்க பேசினதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான்டா ரொம்ப பயமாக இருக்கு. இங்கே பார், எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். நீ கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. பிரீத்தா மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனால் பொண்ணுங்க மென்டாலிட்டி எப்போ ஒரே மாதிரி இருக்காது. சப்போஸ் நாளைக்கே அவளுக்கு நீயா அவள் ஃபேமிலியான்னு வரும்போது அவள் என்ன முடிவெடுப்பான்னு எனக்கு தெரியல. அவங்க அப்பா பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் பிரீத்தா சென்னைக்கு வருவாளான்றதே சந்தேகம்தான். சப்போஸ் அவளை சென்னைக்கு வர விடாமல் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணா பிரீத்தா மனசு மாறாமல் இருப்பாளா? இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஃபேஸ் பண்ண நீ ரெடியா இருக்கியா? இங்க பாருடா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறது பிரீத்தாவை மட்டும் இல்லை, அவ குடும்பத்தையும் சேர்த்து தான். நல்லா யோசிச்சுக்கோ. எனக்கு நீதான் முக்கியம், பாத்துக்க. வர வேண்டாம்டா, அவங்க சைடுல இருந்து ஒருத்தனும் வர வேண்டாம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டல, ஒழுங்கா அம்மா கூட்டு போய் அதே மாதிரி கோயிலில் சின்னதாக கல்யாணத்தை பண்ணி நீயும் பிடித்த ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் கரெக்ட். அவங்க சம்மதக்காலம் வெயிட் பண்ணிட்டு இருந்த வாய்ப்பேடா. டே, அவங்க ஐடியாலஜி ரொம்ப தப்பா இருக்குடா. அவங்களே மாற நினைச்சாலும் அவங்க ஊருக்காகவும் அவங்க சொந்தக்காரங்களாகவும் மாறவே மாட்டாடா. ஊராடா அது? சை. ஃபோனு கட் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு அங்கிள்? எந்த ஃபோனு? அதான் அந்த ஆளு கலப்படம்லாம் மட்டும் பேசிகிட்டு இருந்தான்ல, அதுக்கப்புறம். அதே பேர் அவனுக்கு தெரியும். நான் பிரீத்தா கூட ஃபோனில் கனெக்ட் ஆகிருந்தேன். அடப்பாவி, அவங்க கண்டதையும் பேசினாங்கடா. ஒரு பாயிண்டில் அம்மாவோட மூஞ்சியை மாறிடுச்சு. எனக்கு செம்ம கண்டாயிடுச்சு. அதான் அங்கேருந்து அம்மா கூப்பிட்டு கிளம்பிட்டேன். பேசினி அம்மா கிட்ட? ரீச் ஆயிட்டாங்களா?
அம்மா எப்போ கிளம்புனாங்க? நேத்து. இப்போ ஏன் இப்படி ரியாக்ட் பண்ற? ஏதோ எல்லா தப்பும் நான் பண்ணிட்டு வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? எங்க அப்பாவையும் அம்மாவையும் உங்க அப்பா அசிங்கமா பேசுறானே அதையா? இதுதான் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தியா? என்பி, அன்னைக்கு நான் காலில் கேட்கும்போது நீ என்ன காஸ்ட்னு சொல்லியிருந்தானா அங்கேயே முடிஞ்சிருக்கும். அம்மா ஊருக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இது எதுவுமே நடந்திருக்காது. பின்ன எல்லா பிரச்சனையும் நான் தான் பண்ணேன்னு சொல்ல வரியா? உங்க அப்பா பேசுனது எல்லாம் கரெக்ட். எங்க அப்பா பேசினா தப்பு தானே, ஒன்றும் கரெக்ட்னு சொல்ல. ஆனா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்காம நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி? அன்னைக்கு எதுக்கு நீ போனை முதல்ல கட் பண்ண? இதெல்லாம் பேசாதே வேஸ்ட். ஏய் என்னடி வேஸ்ட்? நின்றி முதல்ல. போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அப்பா என்ன பேசினா? முடிச்சுட்டு வந்தேன் அசிங்கப்படுத்திக்கிட்டு. நான் இருந்திருக்கேன் அன்னைக்கு மவளை நடந்திருக்கிறதே வேற. ஏய், நான் தான் எங்க அப்பா தப்புன்னு சொல்றேன்ல. இன்னும் எத்தனை வாட்டி அதே சொல்லி காட்டுவேன்? நான் அவன ஒரு பேச விட்டு சும்மா இல்ல. என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம இவ்வளவு கோவப்பட்ட என்ன? நான் என்ன நம்பிக்கையில உனக்கு வீட்டுல பேசுறது? ஏய் பேச வேணாண்டி. பேசவே வேணாம். வேஸ்ட் பேசுறது. உங்க அப்பனுக்குலாம் என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. கேஸ்ட் புடிச்சிட்டு தாளுவான். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. எனக்கு பயமா இருக்க தவறு நினைச்சல, உன்ன நினைச்சுதான். என்ன பயம்? என்ன பயம் நினைச்சு? என்ன பயம்? ஒரு பிரச்சனை வந்தா என்ன ஏதுன்னு கேட்காம இவ்வளவு கோவப்படுற? கண்ணை மூடிட்டு எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் என்ன ப்ளேம் பண்றல. இங்க எல்லா பிரச்சனையும் நான் தான் ஆரம்பிக்கிறேன்னு என்னையே நம்ப வைக்கிற. பொறுமையா உட்காந்து யோசிச்சாதான் தெரியுது. இங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் இல்ல, நீதான். நீயும் கோமும் உன்னோட அவசரமும் தான். இல்ல எனக்கு புரியல. எங்க அம்மா வந்து உங்க வீட்டுல பேசலாம்னு சொல்றப்போ வாய் எங்க வச்சிருந்த? அப்ப சொல்லிருக்க வேண்டியதானே கோவப்படாத, பொறுமையா இரு, அவசரப்படாதன்னு. சிரிக்காத. எதுக்குடி சிரிக்கிற? சிரிக்காத பிரீதா. எதுக்கு சிரிக்கிறப்ப சொல்லு. எதுக்கு சிரிக்கிற? சொல்லிருந்தா மட்டும் அப்படியே கேட்டிருப்ப. ஏய் நில்றி. சொல்லு சொல்லு சொல்லு. இப்ப சொல்லு. என்ன பண்ணலாம் சொல்லு. சொல்லு. இப்ப சொல்லு. தெரியல என்பி அதானே. நீயும் ஒண்ணு சொல்ல மாட்ட. நான் ஏதாவது சொன்னாலும் கோவப்படாத, அவசரப்படாத, மயிரப்படுதான்னு சொல்ல வேண்டியது. கோவத்துல மரியாதை எல்லாம் பேசாத. ஏய் மரியாதை பத்தி நீயும் பேசாத, உன் குடும்பத்துல எவனும் பேசக்கூடாது. எங்க அம்மா நேத்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்ககிட்ட பதில் சொல்லிட்டேன். ஆனா இப்ப எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. நாளைக்கு ஏதாவதுனா நீயா ஃபேமிலியான ஒன்று வரப்போ என்னடா முடிவு பண்ணுவான்னு கேட்டாங்க. சொல்லு. நாளைக்கு எனக்காக உன் ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வருவியா, இல்லை உன் ஃபேமிலிக்காக என்னை விட்டு போயிருவியா? சொல்லு. பதில் சொல்லு. இல்ல இது எங்கயோ போச்சு. சொல்லு. பதில் சொல்லு. பதில் சொல்லிட்டு போ. பதில் சொல்லு. அன்னைக்கு ஊர்ல எங்க அப்பாட்ட சண்டை போட்டு வந்ததுக்கு அப்புறம் யாராவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீ தான் வேணும்னு சொல்லிருப்பேன். ஆனா இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னு கூட கேட்காம பேசினதுக்கு அப்புறம் எனக்கு அப்படி சொல்ல தோணும். ஏய் மூட்டி கிளம்படி.